Hello Red Devils, welcome back to Extra Time Insights. ஃபைனலாக நம்ம எல்லாரும் FA கப்புக்கு ஒரு பெரிய சென்ட் ஆஃப் பண்ணியாச்சு. எஸ், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்க முடியலை. ஃபேன்ஸ் ஆனால் நமக்கு எல்லாம் இருந்த இன்னொரு ஓப்பும் போச்சு. FA கப் ரேஸில் நம்ம மான்செஸ்டர் யுனைடெட் தன்னோட பொறுப்பை ஃபுல்லாம் கையில் கொடுத்து அனுப்பி வச்சுட்டாங்க. துப்பாக்கி பிடிங்க சிவா. வழக்கம் போல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு ஒரு பெரிய ஓப் இருந்துச்சு. நம்ம யுனைடெட் ஃபேன்ஸ்னாலே இட்டர்னல் ஓப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு சொன்னால் கூட தப்பு இல்லை. அந்த அளவுக்கு நம்ம ஓப் வச்சு இன்னும் ஓப் வச்சுக்கிட்டே இருக்கும். நமக்கும் ஒரு நல்ல நேரம் வரும்னு நினச்சா வரும், ஆனால் வராது. ஆனால் ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸை பார்த்து நான் என்ன நினச்சேன் தெரியுமா, இது மான்செஸ்டர் யுனைடடா இல்லை மஹிந்திரா டிராக்டரான்ட்டு. ஸ்பீடு இல்லை, மூமெண்ட் இல்லை, டீமுக்குள்ளே கெமிஸ்ட்ரியே இல்லை பாஸ். ஏற்கனவே உருண்டு வந்துட்டு இருக்க நம்ம டிராக்டருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்ஜுரி டைமில் காத்து இருந்தது ஒரு இன்இவிட்டபிள் டிசாஸ்டர். ஃபுல்லம் கார்னர் எடுக்க, ராட்ரிகோ முனிஸ் ஹெடர் ஃப்ளிக் பண்ண, நம்ம மசுராயி சார் டீப் ஸ்லீப்பில் இருக்க, அண்ட் கால்வின் வந்து அது ஒரு கேஷுவலான டச்சில் கோலை போட, நம்ம ஒனானா அதை தடுக்கணுமான்னு நின்று யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள பூம், ஃபுல்லம் 1-0ன்னு லீடு எடுத்துட்டாங்க. ஆஃப் டைம்லேயே நம்ம நிம்மதியை சொரிஞ்சு விட்டுட்டு போயிட்டானுங்க. செகண்ட் ஹாஃபில் வழக்கம் போல் சில சப்ஸ்டிடியூஷன் நடந்தது. அண்ட் அதில் ஒரு கொடுமையான சப்ஸ்டிடியூஷன் தான் லிண்ட்லாஃப் ஃபார் யூரோ. லிண்ட்லாஃப் 1-2 இல்லை பாஸ், ஏகப்பட்ட காமெடி பண்ணிட்டு இருந்தான். பட் அந்த கடவுள் தான் அவனையும் காப்பாற்றினார், நம்மளையும் காப்பாற்றினார். எதுவுமே கோல் போல். ஆனால் அவ்வளோ காப்பாற்றின அந்த கடவுளுக்கே டயர்டாக இருக்கும் போல் அந்த பெனல்ட்டி ஷூட் அவுட்டில் அவனை கையை விட்டுட்டார். கார்னாச்சோவோட சப்ஸ்டிடியூஷன் கண்டிப்பாக த்ரெட் கிரியேட் பண்ணுச்சு, ஆனால் கோல் தான் கிரியேட் ஆகலை. பிரமாதமான சான்சஸ் கிடைச்சும் அவனால் கோலை அடிக்க முடியல. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓய்லாண்டோட லாஸ்ட் 18 மேட்சஸில் எந்த கோலுமே அடிக்கலை. ஓபிக்கு 18 சான்சஸ் கிடைச்சாலும் கோல் அடிக்க வாய்ப்பில்லை. எத்தனை சான்ஸ்டா பசங்களாட்டி, எத்தனைடா ஷபா. யோ ப்ரோ, ஏதாச்சும் கொஞ்சம் ஆறுதலாக சொல்லியா அப்படின்னு கேட்குறீங்களா? இதோ இந்த கேமில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான 2 பேர். ஒன்று ப்ரூனோ, இன்னொன்று ஜெர்க்ஸி. ப்ரூனோ ஒரு கேப்டன் மெட்டீரியல்னு ப்ரூவ் பண்ணிட்டான். ப்ரூனோட கிரியேட்டிவிட்டி வேற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஜெர்க்ஸி பின்னிட்டான். எத்தனை டான்ஸ், ட்ரிப்ளிங்ஸ், நட்மெகு, ஒக்கா ஐ லவ் ஹிம் ப்ரோ செஞ்சிட்டான். நான் தான் ப்ரூனோ அண்ட் ஜெர்க்ஸியை கண்டிச்சு 2 பேருக்குமே ஒரு எக்ஸ்க்ளூசிவான ரீல்ஸ் போட்டேன். அண்ட் அதை அவங்க பார்த்துருப்பாங்க போல, அதான் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 மேட்சஸ்லையுமே இந்த 2 பேருமே கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்றது அசைக்க முடியாத உண்மை. இனிமேல் எல்லாருக்குமே ஒரு ரீல்ஸை போட்டுற வேண்டியது தான். லெனோ யாரு சாமிவன்? எக்ஸ்ட்ரா டைமில் கார்னாச்சோவோட சேவ் பண்ணான். அப்புறம் ஓபியோட சேவ் பண்ணுறான். பெனல்ட்டி ஷூட் அவுட்டில் லிண்ட்லாஃப் அண்ட் ஜெர்க்ஸியோட சேவையும் சேவ் பண்ணிட்டான். லெனோவோட மேஜிக்கல் ஃபிங்கர்ஸ் தான் நமக்கு அடித்த ஆப்புக்கு பெரிய காரணம். அது என்னவோ என் மனசுக்கு லிண்ட்லாஃப் பெனால்ட்டி ஷூட் அவுட் எடுக்க வரச்சு இது முடிஞ்சிச்சுடா அப்படின்னு தோணுச்சு. யோரோ இருந்திருந்தானா இன்னும் பெட்டராகவே அடிச்சிருப்பான். ஸோ வி ஆர் டன், finished, dusted. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் மான்செஸ்டர் யுனைடெட் ஆர் அஃபிஷியலி அவுட் ஆஃப் FA கப். பரவாயில்ல, நமக்கு இந்த EFL எக்ஸிட்டுக்கு அப்புறமா ஃபேன் கோட் வேஸ்ட் ஆன மாதிரி சோனி லிவ் வேஸ்ட் ஆகலை. FA கப்லேருந்து வெளியே போனால் என்னடா, அதான் யூரோப்பா இருக்கே. என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. நம்ம யுனைடெடுக்கு கம்ப்ளீட் ரீசெட் வேணும் ப்ரோ. ஓய்லாண்டுக்கு சப்போர்ட் இல்லையா, ஆர் அவன் நமக்கு சப்போர்ட் இல்லையா? ப்ராப்பர் 9 வேணும். மிட்ஃபீல்டில் கண்டிப்பாக கிரியேட்டிவிட்டியும் டாக்டிக்கல் கிளாரிட்டியும் வேணும். ரூபன் ஆமரம் இந்த சீசனை ப்ரீ சீசனாக கன்சிடர் பண்ணி அந்த கடவுளை ஏந்தி விட்டுட்டான் போல. என் மாப்பிள்ள மொதல் பந்த எப்பவும் சாமிக்கு விட்டுருவான். நெக்ஸ்ட் யூரோப்பா லீக் மேட்ச் ரியல் சொசைடட் கூட, அண்ட் அது நம்ம ஹோமில் இருக்கு. அங்கே என்ன நடக்க போதோ தெரியல. அதுக்கப்புறம் ஆர்சனல் கூட இருக்கு. நினைச்சாலே பீதி கிளம்புது பாஸ். ஆனால் நமக்கு இந்த ட்ரோஃபின்றது இந்த சீசனில் ஒரு ட்ரீமாகவே போயிடும் போல. ஸோ என்னோட இந்த அனாலிசிஸை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட்டில் உங்கள் தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி நான் ஸ்டான்லி சைனிங் ஆஃப்.